Hello crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கோஸ்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல மொத்தவே செயின்ஸ், சிங்கிள் crochet, டபுள் crochet and treble crochet எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பேசிக் crochet டெக்னிக்ஸ் அந்த வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இல்ல crochetக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா செட்டிங்ல போய் வீடியோ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இங்க 3.5 mm ஹூக்கும் நார்மல் டிகைன் யூஸ் பண்ணியிருக்கேன். மேஜிக்கல் சர்க்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து 3 செயின்ஸ் போடலாம். இந்த 3 செயின்றது ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். 3 செயினுக்கு அப்புறம் 23 டபுள் குரோஷேஸ் இந்த மேஜிக்கல் சர்க்கிள்ல நம்ம போடலாம். இந்த 3 செயினும் சேர்த்து 24 டபுள் குரோஷேஸ் நம்ம இந்த மேஜிக்கல் சர்க்கிள்ல இருக்கணும். டபுள் குரோஷேக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பின்னாடி இருக்கிற இந்த டைலை பிடிச்சி இழுத்தாவே போதும், இந்த மேஜிக்கல் சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் முடிச்சாச்சு. இங்கே இந்த ரவுண்ட் 2க்கு ஒரு 3 செயின். இந்த 3 செயின் ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். 3 செயினுக்கு அப்புறம் மறுபடியும் 3 செயின். இங்கேருந்து ஒரு டபுள் குரோஷே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வர ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே. டபுள் குரோஷேக்கு அப்புறம் 3 செயின்ஸ். மூணு செயினுக்கு அப்புறம் இன்னொரு டபுள் குரோஷே, ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்து வர ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்டிச்சஸில் வந்து நம்ம ஒரு டபுள் குரோஷே 3 செயின் போடுவோம். ஒரு டபுள் குரோஷே போட்டு 3 செயினை போட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த வர ஸ்டிச்சில் டபுள் குரோஷே. இதே மாதிரி இந்த மொத்தம் ரவுண்டையும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 3வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். ரெண்டாவது ரவுண்டும் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் 3 செயின். இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். இந்த செயின் 3 ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 3 செயின் ஸ்பேஸில் வந்து 3 டபுள் குரோஷேஸ் வரணும். மூணு டபுள் குரோஷேக்கு அப்புறம் ஒரு டபுள் குரோஷே மேலே இன்னொரு டபுள் குரோஷே. ஒரு டபுள் குரோஷேக்கு அப்புறம் மறுபடியும் 3 டபுள் குரோஷேஸ் அடுத்த செயின் 3 ஸ்பேஸில். இன்னொரு டபுள் குரோஷே அடுத்த டபுள் குரோஷேஸ் மேலே. இதே மாதிரி இந்த மொத்தம் ரவுண்டையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டபுள் குரோஷே மேலே ஒரு டபுள் குரோஷே, செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷேஸ், மறுபடியும் டபுள் குரோஷே மேலே ஒரு டபுள் குரோஷே. இதே மாதிரி இந்த மொத்த ரவுண்டையும் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3வது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். இப்போ ரவுண்டு 4. இப்போ நம்ம இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ் மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இதுலேருந்து 4 ஸ்டிச் போடலாம்.
4 ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்ட பிறகு இங்கேருந்து நம்ம 6 செயின்ஸ் போடலாம். 6 செயினுக்கு அப்புறம் அதே ஸ்டிச்சில் நம்ம மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போடலாம். ஒரு லூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக லூப்பாக க்ரியேட் பண்ண போகிறோம். மறுபடியும் இங்கேருந்து 8 ஸ்டிச்சஸ் மேலே ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம் ஹூக்குலேருந்து. எட்டாவது ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்ட பிறகு அங்கேருந்து 6 செயின்ஸ் போடலாம். 6 செயினுக்கு அப்புறம் மறுபடியும் அதே 8வது ஸ்டிச்சில் இன்னொரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். மறுபடியும் இங்கேருந்து 8 ஸ்டிச்சஸ் மேலே ஸ்ப்ளிட் ஸ்டிச். 8வது ஸ்டிச்சில் 6 செயின் போட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் ஸ்ப்ளிட் ஸ்டிச் போடலாம். இதே மாதிரி தான் 8 ஸ்டிச்சில் ஸ்ப்ளிட் ஸ்டிச், 8வது ஸ்டிச்சில் 6 செயின் ஸ்ப்ளிட் ஸ்டிச், மறுபடியும் 8 ஸ்ப்ளிட் ஸ்டிச். இதே மாதிரி இந்த மொத்த ரவுண்டையும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கடைசியில் 4 ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம 4 ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 4 ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். இப்போது இங்கேருந்து பாருங்கள், அந்த 4வது ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கேருந்து செயின் 6 ஸ்பேஸில் 15 டபுள் க்ரோஷேஸ் போடலாம். ஃபிஃப்டீன் டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி 4வது ஸ்டிச்சில் மறுபடியும் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடுங்க. பாருங்க, இதே மாதிரி தான் நம்ம ஒரு லூப்பை ஃபில் பண்ண போகிறோம். 4வது ஸ்டிச்லேருந்து மறுபடியும் இன்னொரு லூப்பில் 6 ஸ்டிச் ஸ்பேஸில் வந்து 15 ஸ்ப்ளிட் ஸ்டிச் போடலாம். ஃபிஃப்டீன் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுக்கு அப்புறம் 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி 4வது ஸ்டிச்சில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச், மறுபடியும் அங்கேருந்து 15 டபுள் க்ரோஷே செயின் 6 ஸ்பேஸில். இதே மாதிரி நம்ம இந்த மொத்தம் ரவுண்டையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். அவ்வளோதான், இந்த ரவுண்டை முடிச்சாச்சு. இங்கேருந்து ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு கலர் யானை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கேருந்து இதே கலர் யானில் கூட கண்டினியூ பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். அப்படி இல்லைனா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க கலர் சேஞ்ச் பண்ணலாம். இங்கேருந்து நான் அந்த ஸ்ப்ளிட், இந்த 2 லூப்புக்கு நடுவில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கே வந்து நான் வேறு கலர் யானை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இங்கேருந்து 4 செயின்ஸ் நம்ம வரணும். இந்த 4 செயின்றது ஒரு டபுள் ட்ரைபிள் க்ரோஷேக்கு சமம். மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் 14 செயின்ஸ் நான் இங்கே வரணும். 14 செயினுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த 2 லூப்புக்கு நடுவில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி டபுள் ட்ரைபிள் க்ரோஷே போடலாம். நம்ம 2 லூப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் ட்ரைபிள் க்ரோஷே. மறுபடியும் இங்கேருந்து 14 செயின்ஸ் போடலாம்.
14 செயினுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் ட்ரைபிள் crochet அடுத்த அந்த 2 லூப்க்கு அந்த ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்ட இடத்துல மறுபடியும் ஒரு டபுள் ட்ரைபிள் crochet. இதே மாதிரி தான் இந்த மொத்த ரவுண்டையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 14 செயின்ஸ் அப்புறம் இந்த 2 ஃபேன் ஸ்டிச்சுக்கு நடுவில் அந்த ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு டபுள் ட்ரைபிள் crochet. இதே மாதிரி நம்ம மொத்த ரவுண்டையும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம இந்த 4 செயின் போட்டுல அந்த 4வது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து 4 செயின்ஸ் போடலாம். 4 செயின் அப்புறம் எக்ஸ்ட்ரா 6 செயின்ஸ். ஆறு செயின்ஸ்க்கு அப்புறம் ஹூக்குலேருந்து 6வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். போட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் 4 செயின்ஸ். பாருங்க, இங்கேருந்து நம்ம ரவுண்டு 6 உடைய 7வது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். நான் வீடியோவில் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் இந்த மறுபடியும் 4 செயின்ஸ், 4 செயினுக்கு அப்புறம் 6 செயின், ஹூக்குலேருந்து 6வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்ட பிறகு இங்கேருந்து மறுபடியும் 4 செயின்ஸ். 4 செயினுக்கு அப்புறம் நம்ம டபுள் ட்ரிபிள் crochet போட்டோம் இல்லையா, அங்கே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். பாருங்க, இதே மாதிரி தான் இந்த மொத்த ரவுண்டையும் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு 4 செயின்ஸ், 4 செயினுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 6 செயின், 6 செயின் போட்ட பிறகு ஹூக்குலேருந்து 6வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். இங்கேருந்து 4 செயின்ஸ், மறுபடியும் இங்கேருந்து அந்த ரவுண்டு 6ல் 7வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். மறுபடியும் இங்கேருந்து 4 செயின்ஸ், 4 செயினுக்கு அப்புறம் 6 செயின்ஸ், 6 செயினை போட்டு ஹூக்குலேருந்து 6வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். இங்கேருந்து மறுபடியும் 4 செயின்ஸ், அடுத்த டபுள் ட்ரிபிள் crochetல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். இதே மாதிரி இந்த மொத்த ரவுண்டையும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். என் கூடவே போட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம 4 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 4வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுடலாம். இங்கேருந்து அடுத்த ரவுண்டை வந்து 4 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அது மேலே வந்து 5 ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு அந்த லூப்பை அந்த 6 லூப்பை வந்து ரீச் ஆகிடலாம். லூப்பை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு 4 செயின்ஸ் போடுங்க. அந்த 4 செயின்றது ஒரு ட்ரிபிள் crochet சமம். 4 செயினுக்கு அப்புறம் 11 ட்ரிபிள் crochet போடலாம். மொத்தமாக 6 செயின் ஸ்பேஸில் வந்து 12 ட்ரிபிள் crochet இருக்கணும்.
அந்த 6 செயின் ஸ்பேஸில் 12 டபுள் க்ரோஷே. இங்கேருந்து நெக்ஸ்ட் செயின் 6 ஸ்பேஸில் மறுபடியும் 12 ட்ரிபிள் க்ரோஷேஸ் போடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த மொத்த ரவுண்டையும் போட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 6 செயின் ஸ்பேஸில் வந்து 12 ட்ரைபிள் க்ரோஷேஸ். இந்த மொத்த ரவுண்டையும் ஒரு லூப்லேயும் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 4 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. இங்கே நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஆன இந்த யானெல்லாம் வந்து க்ரோஷே நீடிலால் சேவ் பண்ணிடலாம். கோஸ்டர் வந்து முடிச்சாச்சு. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம இந்த கோஸ்டர் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட்லேயும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டிப்ஸில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.